ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. உன் ரத்தமும் என் ரத்தமும் ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி படங்கள் வந்துச்சா என்னன்னு தெரியல. பட் வந்திருந்தா கூட அந்த படத்தை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு சிரிச்சிருக்க மாட்டோம். நெக்கு சிரிப்பே வரல. அப்படி ஒரு அழகான அருமையான சில விஷயங்களை நம்ம பசங்க பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா, கங்குவா படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை, நிறை குறைகளை ஒவ்வொரு வீடியோக்குகளையுமே கமெண்ட்ஸா டெலிவரி பண்ணிருக்காங்க. சூர்யாவை முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதாங்க. பாய் விடுங்க பாய், பாவம் பாய் சூர்யா. அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது அல்டிமேட் காமெடியா இருக்கு, அவ்வளவு சிரிப்பா இருக்கு, ரொம்பவுமே ஃபன்னான வேலை, சூப்பரா எழுதியிருக்காங்க. பட் இந்த விஷயம் படம் எடுத்த டீமுக்கு ஃபன்னான விஷயமா இருக்காது. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு உண்டாவதுதா போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க. இப்படி அவங்க பண்ணின எல்லா கமெண்ட்ஸுமே இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ணி ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்பவுமே ஃபன்னா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் லெட்ஸ் கோ டு த வீடியோ. கங்குவா திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனுஷன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு காலையில தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு அண்ட் மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காப்ல. யூஎஸ்ல படம் பார்த்த நண்பர்கள் இப்பதான் கால் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்றாங்க. வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய் இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும்? அண்ட் அதுக்கு கமெண்ட்ஸ் பாருங்க. அந்த ஃபாரின் நண்பர் வேற யாரும் இல்ல, அஜித் தான். உலகத்துல ஒருத்தங்க நம்ம கிட்ட அடறதும் யாராவது அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன் நீ பயப்படாதன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். அடுத்து அதே வீடியோக்குள்ளே இன்னும் சில பேர் வந்து சில கமெண்ட்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்போம். காது என்பது கேட்பதற்கு, டேஷுக்கு அல்ல அப்படின்னு போட்டிருக்காப்ல. போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. உன்னா சாரி கேட்பேன். அடுத்த ஒரு ஆளு, இப்படிதான் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ரெண்டு கமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து சோஃபா தம்பி நீங்களா அப்படின்றது, இன்னொன்று வந்து நான் சென்டிமெண்ட்னா அப்படின்னு போட்டிருக்கு. இதோட கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஃபா தம்பி உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து சிவாவோட சின்ன வயசு பையனா. யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், என்னால கூட இதை சொல்ல முடியும். மிகப்பெரிய வெற்றி படம். ஆனா எங்களால முடிஞ்சதுன்னு நாங்க சொல்றோம். இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல சென்டிமெண்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காப்ல. அந்த அண்ணன் பாக்குறதுக்கு அப்படியே சிவா சார் மாதிரி இருப்பாரு. சரி வாங்க அடுத்த வீடியோ போவோம். when திசா பட்டானி comes my friend. தூக்குதுங்க. உன்னை தூக்குதா? ஏயிர போமா. சர்க்கார் படத்துல கீர்த்தி சுரேஷ் இருக்க மாதிரி இந்த படத்துக்கு திசா பட்டானி எந்த பயனும் இல்ல. கதைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பட் கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கிளாமர் நம்ம பசங்கள்ட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ணா இங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் யார் சொல்றியா? அழகா இருக்குமா? இந்த வீடியோக்கு கீழே பெரிய நல்ல கமெண்ட்டோ பேட் கமெண்ட்டோ இல்ல கலாய்க்கிற மாதிரி கமெண்ட்டோ எதுவும் கிடையாது. ஆனா அந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தனுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளவு பேர்த்த டாக் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் எட்டிப்பாரு. அடுத்த மீமே, what will be the best title for அஜித் குமார் சிறுத்தை சிவா 5th reunion? Start with B and end with M. வீட தொடங்கி எம்ல முடிகிற மாதிரி என்ன அப்படி படம் பேர் வைக்கிறாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு போவோம். வேண்டாம், வன்மம், வினோதம், வேஷம், விதண்டாவாதம், வேணம், வெங்காயம், விமோச்சனம் வேண்டும், விலங்குண்டா, விபச்சாரம், விபரீதம், வித்தியாசம், விடமாட்டோம், வெக்கம், விரதம், விபூதி, குங்குமம், வலிக்கும், விட்டா போடும். எப்பா டேய் என்னடா கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சாமி. சாரி. விபூதி, குங்குமம். ஆனா உண்மையிலேயே அவர் இதே மெத்தட்ல டைட்டில் வைக்கலான்ட்டு வேர்ட்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா இதுல இருந்து எடுத்துக்கலாம். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இனிமே எந்த டைரக்டருக்கு டைட்டில் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்டர் போட்டு விட்டா நம்ம பசங்களே சொல்லிடுவாங்க எல்லாத்தையும். பஞ்சரான வண்டி, கொட்டி மரத்தில் இடி முழக்கம், ஆட்சி வீட்டில் சேச்சி, மந்திரி மடியில் சுந்தரி. போதும் போதும். என்ன உங்களுக்கு டீ வேண்டாம். ஏன்னா எல்லாரும் குடிக்காம நீங்க வேணாங்கிறீங்க. வேண்டாம்னு சொல்லல, போயா. என்ன இந்த ஆள் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறான்? ஜெயிக்க மாட்டான். இங்க வா அண்ணா, இது தேராது. என்ன
நீ அவனை கொடுக்காத, எங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல கொண்டாந்து தரேன். பட் சக்சஸ்ஃபுல்லி காட் பை வம்சி. அது உண்மைதான். சிவாட்ட வேணான்னு சொல்லிட்டு வம்சி கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல. என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா? ஊருக்குள்ள 10 பைத்தியம் இங்க சுத்திட்டு இருக்கான். அதுக்கிட்ட நேக்கா தப்பிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? தப்பிச்சிட்டேன். இனிமே தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதா? அவன் எடுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்கான். தவப்பா கண்ணு வந்தா பைத்தியமா? இந்த மீம்ல தலை சொல்றா பாருங்களேன், கேனை இறக்கி இங்கேயே வச்சிரு. எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல கொண்டாந்து தரேன். அந்த கேனை இறக்கி வச்சதுக்கு தான் 4 டீ போட்டு கொடுத்துருக்காப்ல. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். ஓகே, நெக்ஸ்ட் மீம். அதாவது உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் படத்துல. அந்த டைலாக் கேட்கும் போது நமக்கு தெரியல, படம் பார்க்கும் போது தான் பக்கத்துல திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்க காலையில ரத்தம் வருது, என் காலையில ரத்தம் வருது. சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. இவர் சொல்றது 100% உண்மைதான். ஆனா இந்த வீடியோட கமெண்ட்ல கங்குவா படத்தை லைக் பண்ண ஒரு பர்சன் போட்ட கமெண்ட் பாருங்க. ஏண்டா டேஸ், கேஜிஎஃப் காந்தாரா படம் பார்க்கும்போது காதல என்ன டேஸ் சொருகி வச்சிருந்தியாடா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா படத்தை கழுவி ஊத்தும் போது இந்த மாதிரிலாம் பேச தோணும். எனக்கு கோவம் வந்தா பச்சை பச்சை தான் வரும், பக்தி பாட்டு வராது. இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற பொழுது, கதை எழுதுகிற பொழுது பார்ட் 2க்கான லீடு ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சது. கதையும் வந்து அதற்கான கதையும் அழகாக அமைஞ்சது. இந்த வீடியோக்கான கமெண்ட், ப்ரோ இஸ் லிட்டரலி த டைரக்டர் வெர்ஷன் ஆஃப் டாக்டர் திவாகர். கண்டிப்பாக மானிட பிறவின்னு ஒரு பிறவி வந்துருச்சு. நம்மளோட திறமைகளை பொதுமக்கள் மத்தியில் கண்டிப்பாக காமிச்சு தெரியும் மேடம். சும்மாறா. இப்போ மீம்ஸ் விட்டுருவோம். நம்ம சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ண கங்குவா ப்ரொமோஷன் ஸ்பீச் ட்ரோல் அப்படின்ற வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை படிப்போம். டிசம்பர் மாதம் எந்த டேட்ல பொதிகை டிவில ரிலீஸ் பண்ண போறீங்க? ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஏண்டா 350 கோடி போட்டு படம் எடுத்து பொதிகை டிவில ரிலீஸ் பண்ணுவாங்க? இறக்கம் இல்லையா உனக்கு? இந்தியன் டு காட் கம்பெனி நவ். இந்தியன் 2க்கு கம்பெனிலாம் கிடையாது. அவன் அடி வாங்கி எஸ்கேப் ஆயிட்டான். இவர் தான் இப்ப மாட்டிருக்காரு. நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்தல. எது இப்ப நான் எப்படா போறது வீட்டுக்கு? நீ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாழ. ஹெட் வெயிட்ல ஆடுனா இதுதான் நிலைமை. டோன்ட் செலிப்ரேட் பிஃபோர் சக்சஸ். அது உண்மைதான். எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி போஸ்ட் அடிச்சு அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒட்ட வச்சுக்க பாரு. இதெல்லாம் இந்த ஆட்ட வடிக்க தாங்காதடா. 10 years challenge 2014 அஞ்சான் 2024 கங்குவா. அவன் இன்னும் திருந்தல மாமா. லைக்கா என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான்டா. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. செல் தட்டி குடும்பத்தாருக்கு சரியான ஆப்பு யாரு? நம்ம சிவகுமார் சார் தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஆப்பு வந்து ஞானவேல் ராஜா அவர்களுக்கு தான். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். அடுத்தது அமீர் ஓரமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ என்ன இது? ஐயோ இவனா? என்னடா சொல்லிட்டு போறா? கங்குவா கங்குவா கங்குவான் கத்திங்க நேகறகம் பைது அவனே அவன் பேய் கத்திங்க லூஸ் குதிமை. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம இந்த கமெண்ட்ஸை விட ஹைலைட்டடான அல்டிமேட்டடான கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் படிக்கிறதா இருந்தா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்க, அந்த கமெண்ட்ஸையும் சேர்த்து வீடியோவா போடுறேன். இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தடுத்து 3வது டேஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோடவே படங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ கங்குவா டீம் உங்களை மக்கள் காப்பாத்தி விடுறாங்களா காலவாரி விடுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க. பாருங்கப்பா. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.